Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the most important and expected topic for the mains 2026, that is water pricing. Discuss the role of water pricing in improving irrigation efficiency and addressing groundwater depletion in India. What challenges hinders its adoption? ஸோ சிம்பிளாக வாட்டர் ப்ரைஸிங்னா என்ன, அதனால் இரிகேஷன் எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் ஆகும், கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் எப்படி கண்ட்ரோல் ஆகும், அதை அடாப்ட் பண்ணுறதுல என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ வாட்டர் ப்ரைஸிங் refers to charging the user for irrigation water to promote efficient allocation, conservation, and financial sustainability. With agriculture consuming about 80 to 85% of fresh water, over 60% of irrigated agriculture depends upon groundwater. Rational water pricing has become crucial for sustainable water governance. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ வாட்டர் ப்ரைஸிங் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், சார்ஜிங் த யூசேஜ் ஆஃப் வாட்டர் ஃபார் இரிகேஷன் to promote efficient allocation and conservation of and financial sustainability. ஸோ வாட்டர் யூஸை எஃபிஷியண்ட்டாகவும் அதை வந்து கன்சர்வ் அதை வந்து ஃபியூச்சராக வந்து சஸ்டைனபிளாகவும் கன்சர்வ் பண்ணுறதுக்காக மீன்ஸ் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் வாட்டர் ப்ரைஸிங். வித் அக்ரிகல்ச்சர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 to 85% ஆஃப் வாட்டர் வந்து இந்தியாஸ் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணுது. அதில் 60% ஆஃப் இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது வாட்டர் ப்ரைஸ் வந்து ரேஷனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சஸ்டைனபிள் வாட்டர் கவர்னன்ஸை நோக்கி போகிறது தான். ரோல் ஆஃப் வாட்டர் ப்ரைஸிங் என்ன? இம்ப்ரூவிங் இரிகேஷன் எஃபிஷியன்சி. ஸோ வால்யூமெட்ரிக் ப்ரைஸிங் டிஸ்கரேஜஸ் எக்ஸசிவ் வாட்டர் யூஸ் அண்ட் ப்ரமோட் எஃபிஷியன்ட் இரிகேஷன். அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்ஸ் இரிகேஷன் எஃபிஷியன்சி. வால்யூமெட்ரிக் ப்ரைஸிங், நீங்கள் ஒன்ஸ் வால்யூமெட்ரிக் ப்ரைஸிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, தேவையான அளவுக்கு தான் அவங்க வந்து வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. தேவையான அளவுக்கு தான் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீன்ஸ் ஒன்ஸ் இஃப் யூ ஆர் புட்டிங் அ ப்ரைஸ் டேக் ஆன் யூசேஜ் ஆஃப் தி வாட்டர், கண்டிப்பாக தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம வாட்டரை யூஸ் பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாட்டர் சேவ் ஆகும். அன்வான்ட் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக செக் கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன். ஸோ கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரேஷனல் ப்ரைஸிங் அலாங் வித் மீட்டர்டு எலக்ட்ரிசிட்டி ரெடியூசஸ் தி இன்டிஸ்கிரிமினேட்டட் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன். சேம் யூசேஜ் கம்மியாகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷனும் கம்மியாகும். அது மூலயமா வந்து கிரவுண்ட் வாட்டரை சேவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், குஜராத்ஸ் ஜோதி கிராம் யோஜனா ரெகுலேட் ஃபார்மர் பவர் சப்ளை, ஹெல்பிங் கர்ப் எக்ஸசிவ் கிரவுண்ட் வாட்டர் பம்பிங். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இட்ஸ் லைக் அ குஜராத் ஜோதிகிராம் யோஜனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மரோட ஃபார்ம் பவர் சப்ளை வந்து ரெகுலேட் பண்ணுது. அது மூலயமா எக்ஸசிவ் கிரவுண்ட் வாட்டர் வந்து பம்ப் பண்ணாமல் தடுத்து நிறுத்தப்படுது. ப்ரமோட் கிராப் டைவர்சிஃபிகேஷன். அப்போது வாட்டர் கன்சியூமிங் கிராப்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு வாட்டர் எஃபிஷியன்ட் கிராப்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட் பண்ணுவாங்க. அகைன் ப்ரமோட்ஸ் கிராப் டைவர்சிஃபிகேஷன். டிஃபரன்ஷியல் ப்ரைசிங் என்கரேஜஸ் கல்டிவேஷன்ஸ் ஆஃப் லெஸ் வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ் சச் அஸ் மில்லட்ஸ், பல்சஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பேடி அண்ட் சுகர் கேன். ஸோ லெஸ் வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லட்ஸ், பல்சஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ strengthen participatory irrigation management. ஸோ இப்போ user charges improves financial sustainability of water use associations. Example, WAG irrigation project at Maharashtra empowers water use associations to collect the irrigation charges and resulting in better water distribution and higher water use efficiency. ஸோ ஆக்சுவலாக வாட்டர் யூஸ் அசோசியேஷன்ஸ் அப்படிங்கிற குரூப் மூலயமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி, வேஸ்டேஜஸை குறைக்கிற மாதிரி இருக்குது. சப்போர்ட் அடாப்ஷன் ஆஃப் மைக்ரோ இரிகேஷன். ப்ரைசிங் இன்சென்டிவைஸ் என்கரேஜஸ் ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஸோ இப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ஏன்னா வாட்டர் எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து அவங்க வந்து இது பண்ணலாம். பர் ட்ராப் பர் கிராப் மோர் கிராப். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சய் யோஜனா improves financial sustainability. Better cost recovery enables operations, maintenance, and monetization of irrigation infrastructure. ஸோ ஒரு பெட்டர் காஸ்ட் அப்படிங்கிற கிடைக்கும் போது இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஒரு மீன்ஸ் அது இது ஒரு ப்ரைஸ் இருக்குது. அப்போது இது வந்து ரோல் ஆஃப் வாட்டர் ப்ரைஸிங். அப்போ கண்டிப்பாக சேலஞ்சஸ் என்ன? ஸோ இப்போ இது வந்து ப்ராக்டிக்கலாக இந்த கொஷின் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ப்ராக்டிக்கலாக எந்தளவு பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது. கொஞ்சம் கஷ்டம் தான். பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் டு ரிவைஸ் இரிகேஷன் டாரிஃப்ஸ். ஃப்ரீ ஆர் ஹைலி சப்சிடைஸ் எலக்ட்ரிசிட்டி என்கரேஜஸ் ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர். எஸ், ஸோ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படிங்கிறதுனாலேயே வந்து நிறைய பேர் வந்து வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏரியா பேஸ்ட் ரேதர் தன் வால்யூமெட்ரிக் ப்ரைசிங் டியூ டு லேக் ஆஃப் வாட்டர் மீட்டரிங். ஸோ ஏரியா பேஸ்ட் ப்ரைசிங் கொண்டு இருக்குது. ஸோ வால்யூமெட்ரிக் ப்ரைசிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாட்டர் மீட்டரிங் அந்தளவுக்கு கிடையாது. வீக் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் ஆஃப் வாட்டர் யூஸ் அத்தாரிட்டிஸ். ஸோ கண்டிப்பாக வாட்டர் யூஸ் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்போது
weak institutional capacity, small and marginal farmers. So, over 86% of operational holdings have limited capacity to absorb higher water charges. ஸோ ஆக்சுவலாக ஜென்ரலாக இந்தியாவில் இருக்கிறவங்கள நமக்கே தெரியும் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அந்த அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லிமிடெட் கெப்பாசிட்டி அவங்களுக்கெல்லாம் லிமிடெட் கெப்பாசிட்டி தான் இருக்குது. ஸோ ஃபார் டு அப்சர்வ் தி ஹை வாட்டர் சார்ஜஸ். ஸோ வைட் இன்டர்ஸ்டேட் வேரியேஷன்ஸ், கண்டிப்பாக இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்டர்ஸ்டேட் வேரியேஷன்ஸ் இன் இரிகேஷன்ஸ் அண்ட் pricing and weak enforcement, poor monitoring of groundwater extraction and illegal water usage, இதெல்லாம் challenges. இதெல்லாம் வந்து challenges. இதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம். வே ஃபார்வர்ட், இன்ட்ரடியூசிங் வால்யூமெட்ரிக் ஸ்மார்ட் மீட்டரிங் வாட்டர் pricing வித் லைஃப் லைன் டேரிஃப் ஃபார் ஸ்மால் ஃபார்மர்ஸ். ஸோ ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு டேரிஃப்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் வால்யூமெட்ரிக் அண்ட் ஸ்டார் மீட்டரிங், ஸ்மார்ட் மீட்டரிங் பேஸில். ரேஷனலைஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சப்சிடி த்ரூ டிபிடிஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி சப்சிடியை வந்து ரேஷனலைஸ் பண்ணணும் டிபிடிஸ் மூலிமா. ஸ்ட்ரென்தன் த வாட்டர் யூஸ் அசோசியேஷன் வித் கிரேட்டர் ஃபினான்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி. ஸோ வாட்டர் யூஸ் அசோசியேஷனுக்கு ஃபினான்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி இன்க்ரீஸ் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அண்டர் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. Promote crop diversification towards less water intensive crops. ஓகேங்களா. அப்போ அடாப்ட் குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ ஸ்கேல் அப் அடல் பூஜல் யோஜனா விச் ப்ரமோட்ஸ் community led groundwater management in several water stressed states. Adopt global best practices. இஸ்ரேல். ஸோ வாட்டர் எஃபிஷியன்ட் அப்படின்னாலே இஸ்ரேல் தான். வாட்டர் எஃபிஷியன்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து இஸ்ரேல் தான். ஸோ இஸ்ரேல் வால்யூமெட்ரிக் வாட்டர் pricing, drip irrigation, wastewater reuse have made it global leader in irrigation water use efficiency. ஸோ எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸை அடாப்ட் பண்ணணும். கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, as envisages in National Water Policy 2012, water should be treated as economic good while ensuring equity. Combining rational water pricing with institutional reforms, efficient irrigation technologies, and community participation can improve irrigation supply, arrest groundwater depletion, and promote sustainable agriculture growth with SDGs and Viksit Bharat 2047. So this is how we can expect a question with respect to water pricing and improving its irrigations. Thank you.